கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் கொடுத்த இந்த நல்ல கூடுகையிலும் கூட நாம மீண்டுமா ஒன்றிணைய கர்த்தர் நல்ல கிருபையை கொடுத்தார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் நம்ம மத்தியில அருமையான சகோதரன் ஆரோன் நம் நடுவுல ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறாங்க. ஆண்டவருக்கு நன்றி. விசேஷமா தம்பியை குறித்து நான் சொல்லணும்னா, புல்வாரி ஷெரீப், அதாவது பீகார்ல பாட்னால எய்ம்ஸ் ஆஸ்பத்திரி கட்டப்பட்டிருக்கிற இடம். இந்த இடத்துக்கு மிக அருகாமையில் உள்ள இடம். அப்படிப்பட்ட இந்த இடத்துல கிறிஸ்தவருடைய எண்ணிக்கையும் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுதான். அத கர்த்தர் இந்த அருமையான தம்பதிகள் அந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி ஒரு நல்ல சபையை நிலைநாட்ட கர்த்தர் கிருபை தந்தார். நாம ஜெபிக்கும் போது அண்ணன் ஜெபம் பண்ணாங்க. ஆரோன் தம்பதியினருக்கு கர்த்தர் கொடுத்த பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா தம்பிக்கும் தங்கச்சிக்கும் குழந்தை பாக்கியத்தை நேரடியா தரல, ஆனாலும் கூட அவங்களுடைய பராமரிப்புல இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 11 பிள்ளைகளை அவங்க தங்களுடைய வருமானத்திலிருந்து தங்களோடு படிக்க வைத்து அவங்களுக்கு சாப்பாடு போன்ற காரியங்கள் எல்லாத்தையும் கொடுத்து உருவாக்குகின்ற நல்ல பணியை செய்யறாங்க. அதற்காக நாம ஜெபிப்போம். ஏன்னா இந்த இடத்துல இருந்து வருகிற ஜனம் ஒவ்வொன்றும் ஆண்டவரை அறியணும். அறிந்த பின்பாக அவங்க அனுபவிக்கணும். அனுபவிப்பதோடு மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கும் இந்த அன்பை சொல்லக்கூடிய பெரிய வாக்கியத்துக்குள்ள வரணும். அதற்காக நம்ம ஜெபிப்போம். ஏன்னா கர்த்தர் அதற்கு வேண்டிய கிருபைய பலத்தை தருவார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து தம்பியினுடைய சரீரம் இனப்பட்ட சரீரம்தான், ஆனாலும் கர்த்தருடைய கரம் மகனை தாங்கி பலப்படுத்தி வருகிறது. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுதும் அருமையான சகோதரன் தன்னுடைய ஊழிய அனுபவங்களோடு வார்த்தைய நம்மோடு பகிர்ந்து கொள்வாங்க. கர்த்தரோட நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் கொடுத்த இந்த பெரிய ஸ்லாக்கியத்துக்காக நான் கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நேரத்திலையும் விசேஷமாக எனக்கு இந்த ஒரு ஸ்லாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்த எபினேசர் அண்ணனுக்காகவும் அவங்க டீமுக்காகவும் நான் கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் விசேஷமாக கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்றதுக்கு முன்பாக கர்த்தரினுடைய வாழ்க்கையில எப்படி ஊழியத்திற்கு அழைத்தார் அப்படின்னு சொல்லி சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியா நான் ஆசைப்படுகிறேன். அண்ணன் சொன்னது போல நாங்க புல்வாரி ஷெரீஃப்ன்ற ஒரு இடத்துல நாங்க மினிஸ்ட்ரி பண்ணிட்டு கொண்டு இருக்கிறோம். 2017 செப்டம்பர் மாதம் கர்த்தருடைய அழைப்பை ஏற்று நாங்கள் பீகாருக்கு வந்தோம். பீகாருக்கு வரப்ப எங்களுக்கு யாரையுமே எங்களை பற்றி எங்களுக்கு தெரியாது. ஆனால் எங்களுக்கு ஒரு கர்த்தர் எங்களுக்கு ஒரு நல்ல லீடரை கொடுத்தாரு. பெஞ்சமின் அண்ணா கிட்ட நாங்கள் போய் ஒரு 3 months நல்ல ஒரு ட்ரைனிங் எடுத்தோம். அந்த இடத்துல தான் அண்ணன் மூலியமாக எங்களுக்கு ஹிந்தி மற்ற காரியங்களை நாங்கள் கற்றுக்கொண்டோம். ஊழியத்தினுடைய அநேக காரியங்களை நாங்கள் கற்றுக்கொண்டோம். அதுக்கப்புறம் 2017 டிசம்பர் மாதம் நான் இங்கே தனியாக புல்வாரி ஷெரீஃப்ல ஒரு வீடு எடுத்து புல்வாரி ஷெரீஃப்ல அனிஷாபாத்ன்ற ஒரு இடத்துல வீடு எடுத்து நாங்கள் ஒரு கூடுகையை ஆரம்பித்தோம். அப்படி ஆரம்பிக்கும் போது நாங்கள் ஒருத்தர் மாத்திரம், நானும் மனைவி. அப்போ அண்ணன் எய்ம்ஸ்லேருந்து ஒரு கான்டாக்ட் கொடுத்துருந்தாங்க, ஒரு தமிழ் ஃபேமிலி. எய்ம்ஸில் ஸ்டாஃப் ஒர்க் பண்ணுற ஒரு தமிழ் ஃபேமிலி. அதுக்கப்புறம் அந்த இடத்துல உள்ள ஒரே ஒரு சகோதரி, அவங்க மட்டும்தான் வருவாங்க. இப்படிதான் நாங்கள் ஒரு சின்ன ஒரு கூடுகையை ஆரம்பித்தோம் 2017. கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சாரு. கர்த்தர் ஆட்களை கொடுக்க ஆரம்பிச்சாரு. அது மாத்திரம் இல்லாதபடிக்கு அநேக பாவத்தினாலும் சாபத்தினாலும் அடிமைப்பட்டிருக்கிற மக்களை கர்த்தர் கொண்டு வந்தாரு. அப்படி கொண்டு வந்துட்டு இருந்தாரு கொஞ்சம் கொஞ்சமா. அதுக்கப்புறம் சபையினுடைய காரியங்கள் வளர ஆரம்பிச்சது. ஆட்கள் வர ஆரம்பிச்சாங்க. ஒரு மக்கள்
ஆசீர்வாதத்தை பெறுவாங்க. அவங்க போய் மற்றவர்களை கூட்டி கொண்டு வருவாங்க. இப்படியே வந்து கர்த்தர் வந்து அற்புதத்தை செய்து கொண்டிருந்தார். அதுக்கப்புறம் சரி, ஓகே, ஒரு நமக்குன்னு ஒரு இடமா ஒரு ஆலயத்தை கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வாஞ்சித்து கர்த்தருடைய அழைப்பை கர்த்தர் அநேக காரியங்கள் மூலியமாக வார்த்தையின் மூலமாக கர்த்தர் எங்களோடு கூட இடைப்பட்டார். அதனால நானும் மனைவியும் வனிதாவும் அடுத்தது பெஞ்சமின் அண்ணனும் சேர்ந்து ஒரு அந்த காரியத்துல வந்து நாங்க ஸ்டெப் எடுக்க ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நிலத்து வாங்கணும். அதுக்கப்புறம் கெட்ட கர்த்தர் கிருபை செய்தார். கெட்டி 2021 இந்த இடத்துல நாங்க வந்து ஆலயத்துல ஒரு கோன்புரான்ற ஒரு இடத்துல, அதே ஃபுல்வாரி ஷெரீஃப்ல தான் நாங்க ஊழியம் பண்ணி கொண்டிருந்த அதே பணித்தளத்துல கர்த்தர் எங்களை எங்கே கொண்டு வந்தாரு. இந்த இடம் பார்க்கும்போது முஸ்லிம்ஸ் வந்து ரொம்ப நிறைய டாமினேட்டட் பீப்புள்ஸ், முஸ்லீம் நிறைய இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹிந்துஸ் இருப்பாங்க. இந்த 2 பேருக்கும் நடுவுல நிறைய கலவரங்கள், சண்டைகள் இந்த மாதிரி நடக்கும். அடுத்தது இங்க உள்ள மக்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மென்டலி நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. மென்டலி அவங்களுடைய, ஏன்னா நிறைய குடி அடிமைப்பட்டிருக்கிறதுனால நாங்க ஒரு சென்செக்ஸ் மாதிரி எடுத்தோம். ஒண்ணு பார்க்கும்போது ஒரு 2-3 குடும்பத்துல, ஒரு குடும்பத்துல 2-3 குடும்பத்துக்குள்ள ஒரு குடும்பத்துல அஃபெக்ட் பண்ணப்பட்ட ஒரு அந்த மென்டலி ரிட்டார்டா இருக்கிற மக்களை நாங்க வந்து பார்த்தோம். அந்த மாதிரி அது மாத்திரம் இல்லாதபடிக்கு பண பிரச்சனைகள், ஏழ்மை, கடன், இந்த மாதிரி அறியாமை, படிப்பறிவு இல்லாத ஒரு காரியங்கள், இப்பேற்பட்ட ஒரு இதுல வந்து இருக்கிற ஒரு மக்கள் ஆண்டவர் எங்களோடு கூட பேசினார். இந்த இடத்துல எப்படி இருக்கிறாங்கன்னா மக்கள் வந்து இப்படி பார்வோனுடைய அடிமைத்தனத்துல இஸ்ரேல் மக்கள் இருக்கிறாங்களோ அதே போல ஒரு அடிமைத்தனத்துலதான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் பேசினார். உண்மையிலே அதே போல அடிமைத்தனத்துலதான் இருக்காங்க. எப்படி வந்து பார்வோன் இடத்துல போய் மோசே வந்து சொல்லுவாரு, இனி வந்து 3 நாள் நாங்க பிரயாணம் போய் நாங்க வந்து ஆண்டவருக்கு ஆராதனை செய்யணும், பலி செலுத்தணும் அப்படின்னு சொல்லும்போது பார்வோன் வந்து மனசே இருக்காது, விட மாட்டான். அதே போலதான் இங்க உள்ள மக்களையும் நாங்க பார்க்கிறோம். ஆண்டவருக்குள்ளாக கொஞ்சம் வரும்போது, அவங்க ஸ்டெப் எடுக்கும்போது பலவிதமான பிரச்சனைகளை அவங்க வந்து ஃபேஸ் பண்றாங்க. அவங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல இருந்து, அல்லது பிசாசினுடைய கிரியையில இருந்து, மாதிரி பலவிதமான பிரச்சனைகள். ஏன்னா அநேக ஆண்டுகளாக அநேக சந்ததியாக வந்து அடிமைப்பட்டுல இருக்கிறதுனால பிசாசானவன் அவ்வளோ சீக்கிரமாக விடுகிறது இல்லை. ஆனா கர்த்தர் தன்னுடைய வந்து எப்படி வந்து அந்த எகிப்து தேசத்துல கர்த்தர் வந்து அற்புதங்களை அடையாளங்களை செய்தாரோ அதே போல கர்த்தருடைய கிருபையினால கர்த்தர் அடையாளங்களை அற்புதங்களை செய்கிறார். அநேக குடிக்கு அடிமைப்பட்டிருக்கிற மக்களை வந்து கர்த்தர் விடுதலை ஆக்குறார். சாபத்துல இருக்கிற மக்களுக்கு கர்த்தர் ஒரு விடுதலை கொடுக்கிறார். பாவத்துல இருக்கிற மக்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். இந்த மாதிரி பிரிந்து இருக்கிற குடும்பங்களுக்கு வந்து நாங்க போய் கவுன்சிலிங் கொடுக்குறோம். அப்படி வந்து கர்த்தர் வந்து அந்த குடும்பங்களை இணைக்கிறார். அது மாத்திரம் இல்லாதபடிக்கு சுகவீனமா இருக்கிறவங்களுக்கு எங்களால முடிந்த அளவுக்கு ஸ்பிரிச்சுவல் சப்போர்ட்டும் கொடுக்குறோம். அது மாத்திரம் இல்லாதபடிக்கு எங்களால முடிந்த அளவுக்கு நாங்க வந்து ஹெல்ப் பண்றோம். இப்படி பண்ணி இருக்கும்போது கர்த்தர் வந்து ஆட்களை கொடுக்க ஆரம்பிச்சாரு. இப்ப கர்த்தருடைய கிருபையினால ஒரு 80-90 பேர்கிட்ட கர்த்தருடைய நம்மளுடைய சபைக்கு வருகிறாங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அது மாத்திரம் இல்லாதபடிக்கு இந்த வருஷம் இந்த வருஷத்துல ஜனவரி மாதத்துல டெலிமெடிசின் கூட ஜனவரி 19 ஒரு 17ஆம் தேதியில வந்து டெலிமெடிசின் சொல்லிட்டு ஒரு சின்ன யூனிட் வந்து ஆரம்பிக்க நம்மளுடைய கேம்பஸ்ல ஆரம்பிக்க கர்த்தர் கிருபை செய்தார். அது வந்து பார்க்கும்போது ஒய்ஃப் வந்து நர்ஸ். ஸோ அவங்களுக்கு அந்த நர்ஸோட இது இருக்கிறதுனால ஓகே இங்க ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்ஸ்ல அநேக இடத்துல ஆரம்பித்து கொண்டிருக்கிறாங்க. கர்த்தருடைய கிருபையினால இந்த வருஷத்துல டெலிமெடிசின் யூனிட்டோ கர்த்தர் ஆரம்பிக்க கிருபை செய்தார். அதன் மூலமாகவும் மக்கள் வரங்குறாங்க. அநேக பக்கத்துல உள்ள கிராமத்தில் உள்ள மக்கள் வந்து ஆசீர்வாதம் பெறுகிறாங்க. அவங்களுக்கு சரீர சுகத்தையும் நம்ம கொடுக்குறோம். அதே நேரத்துல அவங்களே வாஞ்சியாக கேட்கிறாங்க, ஆண்டவரை பத்தி எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு நம்ம ஆண்டவரை பத்தி சொல்லுகிறோம். அப்படியாக கர்த்தர் வந்து ஒவ்வொரு ஊழியத்தையும் ஆசீர்வதித்து கொண்டு இருக்கிறார். ஒவ்வொரு டிசம்பர் மாசமும் ஒரு 2500 பேருக்கு நம்மளுக்கு வந்து அவங்களுக்கு நம்ம சுவிசேஷத்தை அறிவிப்போம். அந்த டைம் கிராமம் எல்லாம் போய் சொல்லுவோம், இந்த மாதிரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பு கொடுப்போம். ஒரு 2500 பேர் வருவாங்க நம்மளுடைய சபைக்கு. அவங்களுக்கு எல்லாருக்கும் அன்னைக்கு சாப்பாடு கொடுப்போம். அன்னைக்கு வந்து நல்ல ஒரு
தருணம். ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிறது, ஒரு காஸ்பல் ஷேர் பண்றதுக்கு ஒரு நல்ல டூலாக நாங்க உபயோகப்படுத்துகிறோம். கடந்த வருடம் டிசம்பர் மாசத்துல கிறிஸ்துமஸ் டைம்ல கிட்டத்தட்ட ஒரு 1000 பைபிள் கூட நாங்க விநியோகம் பண்ணோம். நியூ டெஸ்ட்மெண்ட் வந்து இது பண்ணோம். புது புது ஆத்துமாக்களை கர்த்தர் தருகிறார். ஆஹ் அது மாத்திரம் இல்லாதபடிக்கு முஸ்லிம் மக்கள் இருக்கிறாங்க, முஸ்லிம் மக்களை கர்த்தர் தருகிறார். இப்படியாக கர்த்தர் வந்து ஒரு அற்புத விதமாக கர்த்தர் வந்து ஒவ்வொரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். இன்ஃபேக்ட் நான் சொல்ல போனா சரீரத்திலே நான் கொஞ்சம் பலவீனமானவன். ஆங்க்லோசிங் ஸ்பாண்டிலைட்டிஸ்ன்ற ஒரு வியாதி, என்னால ஸ்ட்ரெயிட்டா நிக்க முடியாது, கொஞ்சம் ஒரு மாதிரி குனிஞ்சுதான் இருப்பேன். ஆனா இந்த பலவீனத்தின் மத்தியிலும் கர்த்தர் வந்து இணைய மனைவியை கொண்டு வந்து கர்த்தர் உபயோகப்படுத்திருக்கிறார். அண்ணன் சொன்னது போல அநேக மக்களை வந்து உருவாக்கணும், அடுத்த ஜெனரேஷன் வந்து உருவாக்கணும், அடுத்த வர இங்கே உள்ள மக்களையும் நம்ம உருவாக்கணும் அப்படின்ற ஒரு தாகத்தோடு அநேக மக்கள் பிள்ளைகளை எடுத்து நாங்களே நம்மளுடைய கேம்பஸ்லயே வச்சு அவங்களுக்கு காலையில மாலையில டிவோஷன் நடத்துறோம். அது மாத்திரம் இல்லாதபடிக்கு அவங்களுக்கு ஒவ்வொரு சாரி டிவோஷன் நடத்துறோம். அது மாத்திரம் இல்லாதபடி அவங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புறோம், அவங்களுடைய தேவைகளை சந்திக்கிறோம், ஆண்டவரை பத்தி அவங்களுக்கு சொல்றோம். ஒவ்வொரு காரியத்திலையும், ஏன்னா இதுல உள்ள வர மக்கள் பார்க்கும்போது அநேகர் வந்து சின்ன பிள்ளைங்க, சின்னதுல வந்து எங்க கிட்ட வந்து விட்டாங்க. அந்த சின்ன வயசுலயே அநேகர் வந்து போதைக்கு அடிமைப்பட்டு இருந்தாங்க, சின்ன பிள்ளைங்களே. ஸோ இங்க நம்ம கிட்ட விட்டதுக்கு அப்புறம் கர்த்தருடைய வார்த்தையை சொல்றோம். ஆவியானவர் அவங்களுடைய இருதயத்துல கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். ஒரு மனம் திரும்புதலின் ஆவி கர்த்தர் கொடுக்கிறார். பிள்ளைங்க மனம் திரும்புறாங்க. அது மாத்திரம் அந்த காரியங்கள் தொடர்ந்து அது ப்ரொலாங் ஆகணும். ஸோ நம்மளுக்கு சத்தியத்தை நம்ம கொடுக்குறோம், ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கொடுக்குறோம், பரிசுத்தத்தை குறித்து நம்ம டீச் பண்றோம், எப்படி வந்து சுத்தமா இருக்கணும்னு சொல்லி நம்ம டீச் பண்றோம், எப்படி மற்றவங்களுக்கு வந்து மரியாதை கொடுக்கணும் அப்படின்ற காரியத்தை நாங்க டீச் பண்றோம். இப்படியாக எங்களால முடிந்த அளவுக்கு கர்த்தருக்கு நாங்க ஊழியம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். கர்த்தரும் அநேக வாக்கு தத்தங்களை கர்த்தர் கொடுத்தார். அந்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்றி கொண்டு இருக்கிறார். கர்த்தர வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறார். நான் உனக்கு வந்து அநேக மந்தை தெல்லாய் பெருகிறது பண்ணுகிறது போல நான் உனக்கு மக்களை பெருகப்படுவேன்னு சொல்லி, அதே மாதிரி கொடுத்த வார்த்தையின்படி கர்த்தர் அநேக ஆத்துமாக்களை கொடுத்து வருகிறார். கர்த்தர் சொன்னார், நான் இந்த இடத்துல நான் மகிமையா நான் இருப்பேன், அபிஷேகமா நான் இறங்குவேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். இந்த வாக்குத்தத்தின்படி கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். பல என்ன சொல்றது, அந்த அடிமைத்தனத்தை, அந்த பாவத்தினுடைய கட்டுகள் வந்து எவ்வளவு ஆழமாக இருந்தாலும், எவ்வளவு ஒரு காரியங்கள் இருந்தாலும், கர்த்தர் ஒரு புறத்துல வந்து கிரியை செய்து கொண்ட, ஒரு புறத்துல சத்துருவானவன் வெள்ளம் போல யாரை விரும்பலாமோ என்று சொல்லி வந்து கொண்டுதான் இருக்கிறான். ஆனா இன்னொரு பக்கத்துல கர்த்தருடைய தயவு, கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய இறக்கம் எங்களை ஒவ்வொரு நாளும் எங்களை தாங்கி வழி நடத்தி வருது. ஸோ எனக்காகவும் என்னுடைய மனைவிக்காகவும் நீங்க தொடர்ந்து நீங்க வந்து ஜெபித்து கொள்ளணும். மனைவி பேர் வந்து வனிதா. எங்களுடைய ஊழியங்களுக்காக இப்ப புதுசா ஆரம்பிச்சிருக்கிற அந்த டெலிமெடிசின் யூனிட்காக அநேகர் வந்து இந்த இடத்துல சரீர சுகத்தையும் பெற்றுக்கொள்ளணும், ஆவிக்குரிய சுகத்தையும் பெற்றுக்கொள்ளணும். ஸோ இந்த காரியத்திற்காக நீங்க தொடர்ந்து உங்களுடைய ஜெபத்திலையும் உங்களுடைய காரியங்களையும் எங்களை நினைவு கொள்ளும்படியாக உங்களை தாங்கியோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளையும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக திருப்பிக் கொள்ளலாம். ஒரு காரியத்தை ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டும்போது ஆண்டவர் வந்து பயத்தை குறித்து பேசினார். பயத்தை குறித்து பயம், 2 விதமான பயத்தை குறித்து நம்ம இந்த நாள்ல பார்க்கலாம். முதலாவதாக கர்த்தர் சொல்றாரு, பயப்படாத என்பதாக கர்த்தர் சொல்லுகிறார். ஏசியா 41வது அதிகாரத்துல 14வது வசனத்துல பார்க்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் ஆகிய உன் மீட்பர் சொல்கிறார். இந்த இடத்துல அழகா சொல்லப்பட்டிருக்குது. இன்னைக்கு ஆவிக்குரிய விதத்துல பார்க்கும்போது நீங்களும் நானும் ஒரு இஸ்ரவேல். நம்மளுக்கு நல்லா தெரியும், பழைய ஏற்பாடு புது ஏற்பாடுல எங்கெல்லாம் இஸ்ரவேல் வந்தோம், அது வந்து விசுவாசிகளாகிய நம்மளை வந்து அது குறிக்கிறது என்பதாக நம்ம அறிந்திருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே. பூச்சி, அந்த பூச்சி நம்ம எடுத்துக்கொள்ளும் போது பூச்சிக்கு வந்து ஒரு வேல்யூ கிடையாது. அது சீக்கிரமா நம்ம வந்து சீக்கிரமா அடிச்சு அதை வந்து நம்ம நசுக்கி போடலாம். அது வந்து என்ன சொல்றது, அது வந்து ஒரு கனத்துக்குரிய பாத்திரமோ அல்லது ஒரு மரியாதைக்குரிய பாத்திரமோ கிடையாது.
அது மாத்திரம் அல்லாதபடிக்கு அது வந்து ஒரு சக்தி உள்ள ஒரு பாத்திரமும் கிடையாது. ஒண்ணுமே அதால ஒரு உபயோகப்படுத்த முடியாத, அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லாத ஒரு காரியம் தான் ஒரு பூச்சி. நான் ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவருடைய கண்களுக்கு நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்னா ஒரு பூச்சியை போலதான் இருக்கிறோமா. ஆண்டவர் சொல்றாரு, நம்ம வந்து அநேக வேலைகள்ல நம்ம ஒன்றுக்கும் உபயோகப்படுத்தப்படாதபடிக்கு, நம்ம ஒரு காரியத்துக்கும் நம்ம பிரயோஜனப்படாதபடிக்கு நம்ம இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறாரு, யாக்கோபு என்னும் பூச்சியே நீ வந்து பயப்படாதே என்பதாக கர்த்தர் சொல்லுகிறாரு. இஸ்ரவேலின் கூட்டமே பயப்படாதே, நான் உனக்கு துணை இருக்கிறேன் என்பதாக சொல்றாரு. நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், நான் உனக்கு உதவி செய்யறேன், நீ பயப்படாத, நீ பயப்படாத, நான் உனக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. உண்மையிலே நம்மளுடைய வாழ்க்கையிலையும் கடினமான பாதைகள்ல நம்ம போய் கொண்டு இருக்கும் போது யாராவது ஒருத்தர் வந்து தம்பி நீ பயப்படாத, நான் உனக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்மளுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஒருவேளை நம்ம ஏதோ ஒரு காரியத்துல இழந்து, நம்மளுடைய ஏதோ ஒரு காரியத்துல வேலை இழந்து, அல்லது மத்த ஏதோ ஒரு காரியத்துல நம்ம இழந்து இருக்கும்போது யாராவது நம்மளுடைய கரங்களை பிடித்து நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன்னு சொன்னாங்கன்னா அது எப்படி இருக்கும். ஆனா இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தாதி கர்த்தர் ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்து இந்த நாள்ல நம்மளோடு கூட சொல்லுகிறாரு, நீ பயப்படாதப்பா, நீ பயப்படாத, நான் உனக்கு வந்து துணை செய்கிறேன், நான் உனக்கு உதவி செய்கிறேன், உன் குடும்ப வாழ்க்கையை நான் வந்து ஆசீர்வதிக்கிறேன், உன் குடும்பத்துக்கு நான் உதவி செய்கிறேன், அதனால நீ பயப்படாத என்பதாக கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாளையும் குடும்ப கூடிகைக்காக நம்ம வந்திருக்கிறோம். குடும்ப மிஷினரி கூடுகைக்காக நம்ம இந்த நாள்ல வந்திருக்கிறோம். ஆண்டவர் இந்த நாள்ல சொல்லுகிற ஒரு காரியம், பயப்படாதே என்பதாக. அடுத்து இன்னொரு அதே அதிகாரத்துல நம்ம மறுபடியும் பார்க்கும்போது 10வது வசனத்துல பார்ப்போம் என்றால், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்பதாக சொல்லப்பட்டிருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. மறுபடியும் கர்த்தர் சொல்றாரு, மறுபடியும் சொல்றாரு, நீ பயப்படாதே என்பதாக. அதே ஏசியால வந்து 43வது அதிகாரம் 1 வசனத்துல பார்க்கும்போது கர்த்தர் வந்து திரும்ப அதே தான் சொல்றாரு. இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகி கர்த்தர் சொல்கிறதாவது, பயப்படாதே, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன், நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன் என்பதாக கர்த்தர் சொல்கிறார். தண்ணீர்களை கடக்கும் போதும் நான் உன்னோட கூட இருப்பேன் என்பதாக கர்த்தர் சொல்கிறார். என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியம், எங்க அப்பாவும் எங்க ஃபேமிலியா நாங்க ஒரு நாள் வந்து எங்க ஊர் வந்து திருநெல்வேலி. நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே சென்னை. எங்க அப்பாவுடைய ரிலேட்டிவ் ஒருத்தவங்களுக்கு மேரேஜ், எங்களுடைய க்ளோஸ் ரிலேட்டிவ் ஒருத்தவங்களுக்கு மேரேஜ். ஸோ நாங்க வந்து திருநெல்வேலி போயிருந்தோம். திருநெல்வேலிக்கு போயிட்டு அந்த மேரேஜ் அட்டன் பண்ணிட்டு நானும் எங்க அம்மாவும் வந்து ரிட்டர்ன் வந்துட்டோம். எனக்கும் எங்க அம்மாவுக்கும் ஒரு சின்ன வேலை. எங்க அம்மா வந்து ஸ்கூல்ல டீச்சரா இருந்தாங்க அந்த டைம்ல. நான் அப்போ வந்து காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ எனக்கு லீவ் இல்லை, நான் வந்து ரிட்டர்ன் வர வேண்டியது இருந்தது. ஆனா எங்க அப்பாவும் தங்கச்சியும் அடுத்தது எங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே என்ன பிளான் பண்ணியிருந்தாங்க, 2 நாள் வந்து குற்றாலம் இந்த காரியங்களை சுற்றி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க பிளான் போட்டிருந்தாங்க. ஸோ குற்றாலத்துல வந்து எங்க அப்பாவுக்கு வந்து திருநெல்வேலி ஊரு. ஸோ அவங்க நல்லா நீச்சல் எல்லாமே தெரியும். சின்னதுல இருந்து அவங்களுடைய அங்கதான் பிறந்து வளர்ந்தவங்க. ஸோ அந்த மணிமுத்தார்ந்த ஒரு இடத்துக்கு வந்து போலான்னு சொல்லிட்டு குற்றாலத்துல இருந்து மேல் பகுதி அங்க நல்லா தண்ணி வரும். குற்றாலத்துல வர தண்ணி விட அந்த மேல ஒன்றும் நல்லா தண்ணி வரும்னு சொல்லிட்டு மேல ஏதோ ஒரு 1 hour நினைக்கிறேன், 1 hour போல டிராவல் பண்ணி அவங்க மேல போனாங்க. மேல ஒரு வேன் புக் பண்ணி அவங்க வந்து மேல போனாங்க. மேல போயிட்டு குளிச்சாங்க. அந்த இடத்துல வந்து ரொம்ப நிறைய பேர் குளிக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த இடத்துல எழுதி போட்டிருக்கு, இந்த இடத்துல வந்து காட்டு மிருகங்கள் வந்து நடமாடுற இடம், கொஞ்சம் ஆபத்தான இடம் அப்படின்னு சொல்லிலாம் எழுதி போட்டிருக்குது. ஆனா எங்க ஃபேமிலியில எல்லாரும் போனாங்க, ஜாலியா இருந்தது, எல்லாம் குளிச்சாங்க. ஒரு பக்கம் லேடிஸ் குளிச்சுட்டு இருக்காங்க, என் தங்கச்சி, சின்ன குழந்தைங்க, அடுத்தது சின்ன சின்ன பிள்ளைங்க எல்லாமே ஒரு பக்கம் குளிச்சுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜென்ஸ் எல்லாம் குளிச்சுட்டு இருந்தாங்க. அப்படி அந்த அந்த மலையில வந்து 2 சங்கிலி இருக்குது. அந்த சங்கிலியை பிடிச்சிட்டு குளிச்சுட்டு இருக்காங்க. தண்ணி வருது, மேல விழுந்துட்டு இருக்குது. குளிச்சுட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து பார்க்கும்போது தண்ணி ரொம்ப ஃபோர்ஸா வர ஆரம்பிச்சிருச்சு. எங்க அப்பா அப்படி
பிடிச்சிட்டு இருக்காங்க, சங்கிலியை பிடிச்சிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய கைகள்ல இருந்து அந்த சங்கிலி அப்படியே வந்து இதாகுது. ஏன்னா ஃபோர்ஸ் தாங்க முடியல. அந்த குற்றாலனுடைய தண்ணியினுடைய ஃபோர்ஸ் உங்களுக்கு தெரியும். அது சீக்கிரமா அப்படியே ஒரு ஃபோர்ஸ் அடிச்சதுல எங்க அப்பா அந்த மலையில இருந்து அப்படியே உருண்டு வராங்க. அப்படியே உருண்டு வராங்க. உருண்டு வரும்போது இந்த இடத்துல பாதை. இதுக்கு பாதைக்கு கீழே பாத்தீங்கன்னா அவ்வளவுதான். அந்த அப்படியே ஃபுல்லா அந்த தண்ணி பரண்டு அப்படியே உள்ள அடிச்சுட்டு அப்படியே அது எங்க போய் சேருதுன்னே யாருக்குமே தெரியாது. எங்க அப்பா இப்படியே வந்து உருண்டு கரெக்டா இதுல உள்ள போறாங்க. எங்களுடைய வேன் டிரைவர் வந்து எங்க அப்பா கையில வந்து அப்படியே பிடிச்சிட்டாரு. எங்க அப்பாவை கையை பிடிச்சு அப்படியே தூக்கிட்டாரு. எங்க வீட்டுல கூட போனவங்களுக்கு எல்லாருக்கும் 2 நிமிஷம் என்ன நடக்குதுன்னே தெரியல. பிடிச்சு தூக்கிட்டாங்க. எல்லாருக்கும் வந்து ரொம்ப அழுவ ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பயங்கரமான ஒரு காரியம். ஏன்னா ஒரு செகண்ட் லேட்டா இருந்ததுன்னா எங்க அப்பா உன்னுடைய பாடி கூட கிடைச்சிருக்காது. ஆனா அந்த டிரைவர் சொல்றாரு, அந்த வண்டி ஓட்டிட்டு இருந்த டிரைவர் சொன்னாரு, சார் நான் வந்து அங்க வண்டி கிட்ட இருந்தேன், நான் எப்படிதான் இங்க வந்தேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது எங்க அப்பா வந்து நல்லா வாட்ட சாட்டமா இருப்பாங்க, நல்லா ஹைட்டா இருப்பாங்க. அவங்கள வந்து அப்படி வந்து பிடிச்சு தூக்கவும் முடியாது. இன்னொரு ஒரு காரியம், சின்ன பிள்ளைங்கள்லாம் குளிச்சிட்டு இருக்குது. ஆனா அவங்களுக்குலாம் ஒண்ணுமே ஆகல. ஆனா எங்க அப்பாவுக்கு மாத்திரம் வந்து அப்படி அடிச்சுட்டு போய் கர்த்தர் வந்து எங்க அப்பாவை வந்து தப்பிச்சாரு. இது ஒரு காரியம் இங்க நடந்துட்டு இருக்குது. எங்க அம்மா ஸ்கூல்ல வந்து டீச்சரா இருக்காங்க. அதே மதியானம் 12 மணிக்கு எங்க அம்மாவுக்கு ஸ்கூல்ல கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும்போது ஒரு சத்தம் வந்துட்டே இருக்குது அவங்க காலில். மரணம் 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 அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா ரொம்ப ஒரு மாதிரி அன்னீசியா ஃபீல் பண்ணிட்டாங்க. என்ன இது ஒரு வித்தியாசமான ஒரு மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த ஸ்டாஃப் ரூம்ல அவங்களே ப்ரேயர் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. என்ன ஆண்டவரே என்னன்னு தெரியலையே, இந்த மாதிரி இருக்குது, என்ன ஒரு மாதிரியா எனக்கு ஒரு அன்னீசியா எனக்கு ஃபீல் பண்றேனே, ஒரு மாதிரி ஆவியில ஒரு விடுதலை இல்லாதபடிக்கு நான் ஃபீல் பண்றேனே, ஒரு மரணம் சொல்லி வருதே அப்படின்னு சொல்லிட்டு அதே நேரத்துல எக்ஸாக்டா அப்புறம் எங்க அம்மா ப்ரேயர் பண்ணி முடிச்சுட்டாங்க. நார்மலா ஆயிடுச்சு. எங்க அப்பா வந்துட்டாங்க. யாருமே சொல்லல. ஆனா ஒரு வாரம் கழிச்சுதான் இந்த எல்லா நியூஸும் வெளியே வருது. அப்பதான் எங்க அப்பா ஒரு நாள் எங்க அப்பா பைபிள் படிச்சுட்டு இருக்கும்போது கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுத்தா எங்க அப்பாவோட பேசினார். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ பயப்படாதே என்று சொல்லி. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில அநேக விதமான பயங்கள் உண்டு. ஆனா கர்த்தர் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்லுகிறாரு, நீ பயப்படாது. எங்க அப்பாவுடைய வாழ்க்கையில வந்து கிரியை செய்தாரு. எங்க அப்பாவுடைய வாழ்க்கையை கர்த்தர் அந்த பெரிய ஒரு ஆபத்துல இருந்து கர்த்தர் தப்பிச்சார். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 16 வருஷம் இருக்கும் முன்னாடி நடந்த ஒரு காரியம். ஒரு செகண்ட் வந்து அந்த டிரைவர் லேட்டா வந்திருந்தாலும் எங்க அப்பாவனுடைய பாடி கூட கிடைச்சிருக்காது. ஆனா கர்த்தர் எவ்வளவு ஒரு நல்ல தேவனா இருந்து, மகிமை உள்ள தேவனா இருந்து ஆண்டவர் சொல்றாரு, சிறுவல்ல நீ பயப்படாதப்பா, நீ பயப்படாத, நான் கூட இருக்கிறேன் அப்படின்றாரு. நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன்னா தான் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன். இயேசுவானவர் அதனை சொல்லிட்டு போனார். இந்த உலகத்தை விட்டு போகும்போது நான் உனக்கு ஒரு தேற்றவாளனை வைத்து விட்டு போறேன்ப்பா, நான் உனக்கு சகாயம் பண்ணுகிறவர் நான் ஒருத்தரை வைத்து விட்டு போறேன், நான் என்னன்னைக்கு உன் கூட இருக்கிற ஒரு சகாயரை வைத்து விட்டு நான் போறேன், அதனால நீ பயப்படக்கூடாது என்பதாக கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளில் சொல்லுகிற ஒரு காரியம், நீ பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு காரியத்தை குறித்து கூட நம்ம பார்க்கலாம். எபிரேயர் நிருப ஆக்கியோன்ல பார்க்கும்போது எபிரேயர் 2வது அதிகாரத்துல 2வது அதிகாரம் 15வது வசனத்துல பார்க்கும்போது, ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினால் அடிமைப்பட்டு இருக்கிறவர்களை யாவரையும் விடுதலையாக்கும்படி இயேசு அப்படி ஆனார். இன்னொரு பயம் மரண பயம். முதலாவது ஒரு பயம் ஒரு சூழ்நிலைகள் மூலமாக, மற்ற காரியங்கள் மூலமாக வருகிறதான ஒரு பயம். இரண்டாவது ஒரு பயத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு மரண பயம். ரொம்ப அழகா இந்த எபிரேய நிருப ஆக்கியோன் எழுதுறாரு, ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினால் அடிமைப்பட்டிருக்கிற யாவரையும் விடுதலை ஆக்கும்படி இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். இன்னைக்கு நம்மளுக்கு மரண பயம், நம்மளுடைய எதிர்காலத்தை குறித்ததான பயம், இந்த மாதிரி பயங்கள் நம்மளை வந்து ஆட்கொள்ளும் என்றால் ஆண்டவர் இந்த நாள்ல சொல்றாரு, இல்லப்பா நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதாக. இதே ஒரு காரியத்தை தான் நம்ம வந்து
அந்த 2 ராஜாக்கள்லையும் நம்ம பார்க்கிறோம். 2 ராஜாக்கள் 20வது அதிகாரத்துல பார்க்கும்போது இசைக்கியா என்ற ஒரு தேவனுடைய மனுஷன் இருக்கிறாள், அது ஒரு ராஜா இருக்கிறாள். இந்த கதை நம்மளுக்கு தெரியும். இசைக்கியாவுடைய வாழ்க்கை, எசேக்கியா கர்த்தருக்கு முன்பாக செம்மையானதை செய்தான் என்பதாக அவருடைய அவருடைய ராஜரீகம் பண்ணி அவர் ராஜரீகம் பண்ணும்போது அநேக கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமான காரியங்களை செய்தார். கர்த்தருக்காக உண்மையாக இருந்தார். கர்த்தருக்காக அவர் ஓடினார். அப்படி ஓடுகிற ஒரு மனுஷன், அப்படி ஓடுன ஒரு மனுஷன், அநேக காரியங்களை அவன் ஃபேஸ் பண்ண ஒரு மனுஷன். அவனுடைய நாட்கள்ல தான் அசிரிய ராஜாவை குறித்து நம்மளுக்கு தெரியும். அசிரிய ராஜா ஒரு பெரிய பாலிடிக்ஸ் பண்ணான். அதை நீங்க 19வது அதிகாரம் 19வது அதிகாரத்துல நீங்க நம்ம பார்க்கும்போது 2 ராஜாக்கள் 18-19ல அவன் எவ்வளவு ஒரு பாலிடிக்ஸ் பண்றான் அப்படின்றத போய் பார்க்க முடியும். என்ன பண்றான்னா, அந்த அசிரிய ராஜா அவனுடைய சேனாதிபதி சனகரை போய் சொல்றான், அங்க இஸ்ரேல் மக்களுடைய இருதயங்கள் எல்லாத்தையும் கரையப்படுறான். பாத்தியா, அசிரிய ராஜா ஒரு சாதாரண ராஜா கிடையாது. அவன் எத்தனையோ பேரை அவன் ஜெயிச்சிருக்கான். எப்படிலாம் ஜெயிச்சிருக்கிறான். நீங்க நினைக்கிற அந்த இதெல்லாம் ஒண்ணுமே ஆண்டவரால ஒண்ணுமே பண்ண முடியாது. பாரு, எகிப்த போய் இது பண்ணிட்டாப்ல, அடுத்த மற்ற தேசங்களை இது பண்ணிட்டாப்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பாலிடிக்ஸ் பண்றான். நடுவுல இந்த சனகரி பேசும்போது கூட சொல்றான், இசைக்கியா சொல்றாப்ல, நீ ஜனங்களுடைய காதுகள் கேட்டா நீ யூத பாஷையில பேசாதப்பா அப்படின்றான். அப்ப அவன் கெட்ட வார்த்தையில திட்டிட்டு உரத்த சத்தமா அவன் பேச ஆரம்பிக்கிறான். பயங்கரமா பயமுறுத்துறான். மக்களை பயங்கரமா பயமுறுத்தி இருக்கும்போது, ஆனா இசைக்கியா அந்த ஒரு காரியத்துல அந்த ஒரு பாலிடிக்ஸ்ல அவன் தைரியமா இருந்து ஆண்டவர் மேல நம்பிக்கை வைத்து ஏசியா தீர்க்கதரிசியினுடைய உதவியை பெற்றுக்கொண்டு அந்த அசிரிய ராஜாவினுடைய சாம்ராஜ்யத்தை அவன் அழிக்கிறான். அசிரிய ராஜா அவனுடைய சாம்ராஜ்யம், அதாவது பாபிலோனிய சாம்ராஜ்யத்துக்கு முன்னாடி ஒரு சாம்ராஜ்யம் உருவாகினது அது அசிரியா சாம்ராஜ்யம் தான். எகிப்தினுடைய சாம்ராஜ்யம், அடுத்தது மற்ற அந்த மேதிய பெர்ஷிய சாம்ராஜ்யத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய சாம்ராஜ்யம் யாருடைய சாம்ராஜ்யம் அப்படின்னு சொல்லி, மேதிய பெர்ஷிய சாம்ராஜ்யத்துக்கு முன்னாடி, அதாவது எகிப்திய சாம்ராஜ்யத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய சாம்ராஜ்யம் யாருடைய சாம்ராஜ்யம் சொல்லி பார்க்கும்போது அசிரியா ராஜாவுடைய சாம்ராஜ்யம் தான். ஆனா அந்த அசிரியா ராஜாவுடைய சாம்ராஜ்யத்தையே அவன் ஜெயிக்கிறான். கர்த்தருடைய பலத்தினால, ஆவியானவருடைய கிருபையினால, அந்த ஏசியா தீர்க்கதரிசியினுடைய வழிநடத்தினால, ஜெபத்தினால அவன் போய் அழகா ஜெயிக்கிறான். ஆனா அவனுடைய வாழ்க்கையில ஒரு பயம் வருது. அப்பேற்பட்ட ஒரு பெரிய ராஜாவுடைய வாழ்க்கையில ஒரு பயம் வருது, மரண பயம். அதை குறித்துதான் 2 ராஜாக்கள் 20வது அதிகாரத்துல ரொம்ப அழகா போட்டிருக்கோம். 1வது வசனத்துல கடைசி பாகத்துல அதே ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்பதாக சொல்றாப்ல. கேட்ட உடனே அவருக்கு ஒரு பயம் வருது. அவருக்குள்ள. அவரால் தாங்க முடியல. என்ன ஆண்டவரே, சுவருப்புறமா மூஞ்ச திருப்பிட்டு அழுகுறான். கதறி அழுகுறான். ஆண்டவரே, உமக்காக நான் உண்மையா இருந்தனே, உமக்காக நான் உண்மையா ஓடினனே, உமக்காக நான் செம்மையானவனா இருந்தனே, தாவீது எப்படி நடந்தானோ அதே போல உங்களுக்கு முன்பாக நான் செம்மையா நடந்தனே, என்னை நீ நினைத்தரலும் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறான். ஒருவேளை அவன் என்னென்ன காரியத்தை நினைச்சா அதுதான் எனக்கு தெரியல. ஒருவேளை அவனுடைய குடும்ப காரியத்தை நினைச்சு அழுதுருக்கலாம். நீங்க கேட்கலாம், என்ன குடும்ப காரியம், ராஜாவா இருந்து என்ன குடும்ப காரியத்தை? உண்மையில எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு அந்த நேரத்துல குழந்தை இல்லை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த இடத்துல குழந்தை இல்லை. ஏன்னா ஏசியா தீர்க்கதரிசி 15 ஆண்டை அவருக்கு கூட்டி கொடுக்குறாரு. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அவர் சொல்றாரு, நான் இதோடு கூட உனக்கு 15 வருஷத்தை நான் உனக்கு கூட்டி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு 6வது வசனத்துல அவர் சொல்றாரு. 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 6வது வசனத்துல பார்க்கும்போது அவர் சொல்றாரு, அவனோட 15 வருஷத்துல நான் கூட்டி கொடுப்பேன். அந்த 15 வருஷத்துக்குள்ள பிறந்த ஒரு ராஜாவுடைய பேர் தான் மனாசே. 12வது அவன் ராஜாவாகும் போது 12 வயது. அதாவது ஆண்டவர் கூட்டி கொடுத்து ஒரு 3 ஆண்டுகளுக்கு அப்புறம் அவனுக்கு ஒரு குழந்தை பிறகு. ஒருவேளை அவனுக்கு அந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் இருக்கலாம். என்னுடைய எதிர்காலம் என்ன ஆகும், நான் என்னுடைய ராஜ்யம் என்ன ஆகும், அடுத்து எனக்கு ஒரு பிள்ளை இல்லையே, என்னுடைய ராஜ்யம் இதோட முடிஞ்சு போடுமோ, இது அவனுடைய ராஜ்யம், தாவீதுடைய வம்சம் அப்படியே வந்துட்டே இருக்குது,
இந்த வம்ச வழியில இயேசுவானவர் பிறக்கணும். ஆனா இந்த ராஜ்யம், இந்த இந்த ஒரு காரியம் முடிந்து விடுமோ? குடும்பத்தை குறித்து ஒரு பயம் இருந்திருக்கலாம், அல்லது ஒரு ராஜ்யத்தை குறித்து ஒரு பயம் இருந்திருக்கலாம். அந்த அசிரியா ராஜா வந்து திரும்ப என்ன அழிச்சிருவானோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருந்திருக்கலாம். அதுதான் ஆண்டவரும் சொல்றாரு. அதே 6வது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, அசிரியா ராஜாவின் கைக்கு உன்னை தப்புவித்து அப்படின்னு சொல்லிட்டு போடுறாரு. அதாவது அவன் அப்படிலாம் கூட யோசிச்சிருக்கலாம். இல்ல, எனக்கு ஒரு சின்ன ஒரு கற்பனை தான். ஏன்னா அவனுடைய சூழ்நிலையை நம்ம யோசித்து பார்க்கும்போது எப்படிலாம் அவன் எந்தெந்த காரியத்துக்காக அவன் பயந்திருப்பான். அவனுடைய எதிர்காலத்தை குறித்து, அல்லது அசிரியா ராஜா அவன் ஜெயிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் இவன் ஒருவேளை மறிச்சிட்டானா, மறிச்சு போனதுக்கு அப்புறம் அசிரியா ராஜா ஒரு நல்ல ஒரு மெய்ப்பன் இல்லாதபடிக்கு ராஜா இல்லாதபடி இருக்கும்போது அசிரியா ராஜாவும் வந்து திரும்பவும் பழிவாங்குகிறதற்கும் வாய்ப்புகள் உண்டு. அவன் ஒரு விதத்துல அந்த மாதிரி விதமான ஒரு பயம், மரணம் பயம், ஒரு விதமான மரண பயம் அவனை வந்து அப்படியே சூழ்ந்து நிக்குது. அப்பதான் ஏசியா தீர்க்கதரிசி வந்து சொல்றாரு, கர்த்தர் உன்னுடைய ஜெபத்தை கேட்டார் என்று சொல்லி, கர்த்தர் உன்னுடைய ஜெபத்தை கேட்டார் என்று சொல்லி. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு மரண பயம் எத்தனையோ எத்தனையோ பேருக்கு விதவிதமான மரண பயம். நான் வந்து எனக்கு அந்த ஆங்கிலோசிங் ஸ்பாண்டிலைட்டிஸ்னு ஒரு வியாதி. நான் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு 4 இயர்ஸ் வந்து நான் பெட்ரிடனா இருந்தேன். அநேக வைத்தியரிடத்துல போனேன். எனக்கு ஒரு 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 பர்சன்டேஜ் கூட எனக்கு வந்து சுகம் கிடைக்கவே இல்லை. என்னால எவ்வளவு ட்ரை பண்ணேன். எனக்கு வந்து எந்த இடத்துலயும் போய் எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கவே இல்லை. என்னுடைய நிலைமை எப்படின்னா, அப்படியே நான் படுத்தே இருப்பேன். என்னுடைய கை கால்களை அப்படியே அசைக்கவே முடியாது. கால்கள் அசைக்கவே முடியாது. ஒரு லிவிங் வெஜிடபிள் மாதிரி தான் இருப்பேன். எங்க அப்பா பிசினஸ் மேன். ஸோ எங்க அப்பா வந்து எனக்கு எல்லா சாப்பாடு, மதியானத்துக்கு தேவையான எல்லா சாப்பாடு எனக்கு எல்லாத்தையும் டேபிள் எடுத்துட்டு வச்சுட்டு போயிடுவாங்க. எங்க அம்மா வந்து ஒரு டீச்சர். எங்க தங்கச்சி வந்து அந்த டைம்ல படிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாரும் போயிடுவாங்க. நான் தனியா அப்படியே படுத்துட்டே இருப்பேன். என்னால ஒரு வாக்கர் இருக்கும், 4 கால் வாக்கரை வச்சு மெதுவா எந்திரிச்சு போய் பாத்ரூம் போயிட்டு வர முடியும். அவ்வளவுதான் என்னால பலன். அந்த பாத்ரூம் போயிட்டு வரும்போதே எனக்கு மூச்சு வாங்கும். அப்படியே மேல எங்கேயும் அப்படியே ஏதோ ஒரு 200 மீட்டர் ரன்னிங்ல ஓடிட்டு வந்த மாதிரி எனக்கு மூச்சு வாங்கும். அப்படி நான் அப்படியே வந்து சாப்பிடணும், அப்படியே படுத்திருக்கணும், பாத்ரூம் போகணும், அவ்வளவுதான். 4 வருஷம் என்னுடைய வாழ்க்கை அப்படிதான். என்னை சர்ச்சுக்கு அப்படின்னு நான் உட்கார்ந்து இருப்பேன். 2 சேர்ல இந்த பக்கம் என்னை அப்படியே ஒரு கூட்டிட்டு போய் சர்ச்சில் என்ன உட்கார வைப்பாங்க. அப்படி என்னை கொண்டு வந்து வீட்டுல வைப்பாங்க. இப்படிதான் பெயின், உச்சம் தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் பெயின் இருக்கும். வாரத்துல ஒரு நாள் வந்து பிசியோதெரபிஸ்ட் வருவாங்க. அங்க பயங்கரமா பெயின், ரொம்ப ஹார்டா பண்ணுவாங்க. அப்படி பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் எனக்கு 2 நாள் பயங்கரமா பெயின் இருக்கும். எவ்வளவு சரி, ஓகே, நம்மளுக்கு நல்லானா போதும்னு சொல்லிட்டு எல்லா விதமான வேதனையும் நான் சகிச்சேன். ஆனா என்னுடைய வாழ்க்கையில ஒரு நாளும் அந்த ஒரு விடுதலை இல்லாதபடிக்கு இருந்தது. அப்படி இருந்த நாட்கள்ல ஒரு நாள் நான் படுத்திருக்கிறப்ப மத்தியானம் மோஸ்ட்லி நான் தூங்க மாட்டேன். ஏன்னா நைட் எனக்கு தூக்கம் வராதுன்னு சொல்லிட்டு என்னதான் பெயின் இருந்தாலும் நான் தூங்க மாட்டேன். ஆனா ஒரு நாள் அன்னைக்கு கண்ணசந்து தூங்கிட்டேன். ஒரு மத்தியான வேலையில ஒரு 3 மணி இருக்கும். அப்படியே திடீர்னு படக்குன்னு எந்திரிச்சோன்னே ஒரு விதமான பயம் என்னை சூழ்ந்துருச்சு. பல விதமான கேள்விகள் என்னை அப்படியே சூழ்ந்திருந்தது. நீ வந்து இன்ஜினியரிங் முடிச்சிருக்க, உனக்கு இப்ப வேலை செய்ய முடியாது, வேலை கிடைக்கல. அதான் இல்ல, உனக்கு வேலை செய்ய முடியாது. உனக்கு அம்மா அப்பா இப்போ உனக்கு உதவி செஞ்சுட்டு இருக்காங்க. நாளைக்கு உங்க அம்மா அப்பாவுக்கு ஏதாவது ஆயிடுச்சு, உங்க அம்மா அப்பாவால உன்னால கவனிக்க முடியாத சூழ்நிலை வந்துருச்சுன்னா உன்னை யார் கவனிப்பாங்க? பல விதமான காரியங்கள். அப்படியே எனக்கு உலகமே ஒரு நிமிஷம் அப்படியே இருண்டது போல இருந்தது. அப்படியே படுத்துட்டே தான் இருப்பேன். அப்படியே கண்ணுல இருந்து கண்ணீரா வரும், அழுதுட்டே இருப்பேன். அப்போ வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவருக்கு என்னை ஒப்பு கொடுத்து, நான் வந்து ஆண்டவரத்துல ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் அந்த வேதத்தின் மூலமாக அநேக வாக்குத்தத்தங்களை எனக்கு கொடுத்தார். அவனை தூரத்துக்கு நான் கொண்டு போவேன், தூர தேசத்துக்கு நான் அவனை கொண்டு போவேன்னு சொல்லி கர்த்தர் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார். அப்படி எனக்கு ஆண்டவரோடு நான் நெருங்கி நடக்கும்போது ஆண்டவர் என்னோடு கூட இடைப்பட ஆரம்பிச்சார். கொஞ்சம் கொஞ்சமா இந்த பயம் என்னை விட்டு விலகிச்சு. நான் என்ன சொல்ல வரேன்னா, அநேகருக்கு பேர்பட்டதான ஒரு பயம், எதிர்காலத்தை குறித்ததான ஒரு பயம், மரணத்தை குறித்ததான ஒரு பயம். எசேக்கியா ராஜாவுக்கு அதே ஒரு காரியத்தை தான் ஒரு மரண பயம், ஒரு திகில் அவனை வந்து அப்படியே ஊழுது, சோர்பரமா இது பண்ணிட்டு அவன் அழுகுறான். தன்னுடைய குடும்பத்தை நினைத்து அழுறான். இன்னைக்கு ஒருவேளை நம்ம இந்த குடும்ப கூடுகைக்கு வந்திருக்கிறோம். நம்மளுடைய பிள்ளைகள் நிமித்தமாகவோ, அல்லது நம்மளுடைய கணவன் அல்லது மனைவி அல்லது நம்மளுடைய வேலை, ஏதோ ஒரு நிமித்தமாக நம்ம ஏதோ ஒரு கவலையில, ஒரு நம்மளுடைய உள்ளான
மனுஷன் அழுது கொண்டு இருந்தார் என்றால் ஆண்டவர் உங்களோடு கூட இடைப்படுகிறார். ஆண்டு சொல்றாரு, நீ அழாத, நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், நான் சகாயம் பண்ணுவேன், நான் உனக்கு உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பேன் என்பதாக கர்த்தர் சொல்கிறார். சேக்கியாக்கு உண்மையிலே ஒருவேளை தன்னுடைய குடும்பத்தை குறித்ததான ஒரு பெரிய பயம் அவனை ஆட்கொண்டிருக்கலாம். ஆகவேதான் அவன் சொல்றான், அங்கேதான் கர்த்தர் சொல்றாரு, அவனை புரிந்து கொண்டவராக கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு 15 வருஷத்தை நான் கூட்டி கொடுப்பேன்ப்பா. அந்த 15 வருஷத்துல உனக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பேன், உனக்கு ஒரு ராஜ்யத்தை நான் கொடுப்பேன், உன்னுடைய சந்ததியை நான் உனக்கு உட்காருவேன், அடுத்து உன்னுடைய அந்த ராஜ கதியில உட்கார்றதுக்கு ஒரு மனுஷனை, ஒரு பிள்ளையை நான் கொடுப்பேன். நீ பயப்படுற அந்த அசிரிய ராஜா உன்னை மேற்கொள்ள முடியாது. அவனை நான் தாவீதுக்கு நான் எப்படி அரணா இருந்தனோ அதே போல நான் உனக்கு அரணா இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. கேட்கிறது தேவனுடைய ஜனமே, ஒரு நாள் நம்மளும் எசேக்கியா போல கர்த்தருக்கு முன்பாக உண்மையோட இருக்கலாம். கர்த்தருக்கு முன்பாக நம்ம உண்மையோ கர்த்தரை ஆராதிக்கலாம். ஆனா சில காரியங்கள், இந்த பயங்கள் நம்மளை அழுத்தும் போது, அழுத்துற ஒரு காரியத்துல வரும்போது கர்த்தர் இந்த நாள் உங்களோடு கூட இடைப்படுகிறார். நீ பயப்படாத, நீ பயப்படாத, நீ பயப்படக்கூடாது, நான் உன் கூட இருக்கிறேன், உனக்கு சகாயம் பண்ணுவேன். அதனாலதான் சொல்றாரு, ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினால் அடிமைப்பட்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கும்படி கர்த்தர் அப்படியாக ஆனார் என்பதாக கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 2 விதமான பயத்தை குறித்து பார்த்தோம். ஒரு விதமான மரண விதமான பயத்தை குறித்து பார்த்தோம். முதலாவதாக சூழ்நிலைகளை குறித்து அல்லது மற்ற மனிதர்கள் குறித்ததான ஒரு பயத்தை குறித்து நம்ம பார்த்தோம். ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாத, உன் சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் நான் மாற்றுவேன் என்பதாக கர்த்தர் சொல்கிறாரு. கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். இந்த பயம் நமக்கு வேணும். நீங்க ஒரு கேட்கலாம், என்னப்பா பயம், பயம் வேணுமா? பயப்படுறது நல்லதா? பயப்படுறது நல்லதா? உண்மையிலே பயப்படுறது நல்லதுன்னா, ஒரு கிறிஸ்தவர்களாகி உங்களுக்கு எனக்கும் ஒரு காரியத்திற்காக பயம் கண்டிப்பா வேணும். அது யாருடைய பயம் என்றால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இந்த காரியம் நம்மளுக்கு எல்லாமே தெரியும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்பதாக கர்த்தர் சொல்லுறாரு. நீதிமொழிகளை ஒவ்வொரு அதிகாரத்துல நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், கர்த்தருக்கு பயப்படுதல், கர்த்தருக்கு பயப்படுதல், கர்த்தருக்கு பயப்படுதல் வரும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்னென்ன செய்யும்? அதுல ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். நீதிமொழிகள் 8வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது, நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 13வது வசனத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்குது. நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 13வது வசனம். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஓஹோ, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அதே நீதிமொழிகள்ல சாலமோன் ராஜா அப்படி எழுதுறாரு, கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம் என்பதாக எழுதுறாரு. ஆனா இந்த இடத்துல சொல்றாரு, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்னப்பா? நீ தீமையை விட்டு விலகணும், தீமையை விட்டு விலகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே இன்சிடென்ட் மட்டும் காமிச்சு நான் உங்களுக்கு முடிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் எழுதும் நடபடிகள் 16வது அதிகாரத்துல இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். இந்த கதை நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதுதான் நான் கதை ஃபுல்லா நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. பவுலும் சீலாவும் அங்க மக்கதோனியான்ற ஒரு இடத்துல மினிஸ்ட்ரி பண்றாங்க. அப்படி மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருக்கப்போ அவங்க ஒரு தரிசனத்தை பாக்குறா. பவுல் ஒரு தரிசனத்தை பாக்குறாரு. மக்கதோனியா மனுஷன் நீ என் இடத்துல ஊழியம் பண்ணுங்க, எங்களுக்கு அந்த சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே கர்த்தர் அழைக்கிறார்ன்றத அறிந்து கொண்டு மக்கதோனியா தேசத்துக்கு போய் ஊழியம் பண்றாங்க. ஊழியம் பண்ணி கொண்டு இருக்கும்போது யாருமே தெரியாது, ஒருத்தரையும் தெரியாது, அது புது இடம், புது இது. ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னா, டெய்லியும் அந்த கடற்கரை ஓரத்துல போய் ஜோம் பண்றாங்க. 2 பேரும் போய் ஜோம் பண்ணாங்க, அவ்வளவுதான் அவங்க வேலை. ஏன்னா ஆண்டவரே ஆத்துமாக்களை தாரோம் அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ணிட்டே இருக்காங்க. இந்த இடத்துல ஒரு காரியத்தை பண்ணுங்க அப்படி சொல்லி ஜோம் பண்ணிட்டே இருக்காங்க. அப்படி ஜோம் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு பிசாசு பிடிச்ச ஒரு ஸ்திரீ எப்பொழுதும் பின்னாடி சொல்லிட்டே இருக்கா, இவங்க தேவனுடைய மனுஷங்க, இவங்க நம்மளுக்கு நித்திய வழி நம்மளுக்கு காண்பிக்கிறவங்க, இவங்க தேவ மனுஷன் அப்படி சொல்லிட்டே இருக்கும்போது பவுலுக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. கோவம் திட்டுறான், இவங்கள்ட்ட நீ வெளியே போ அப்படின்னு சொல்லும்போது, அந்த ஸ்திரீயை வைத்து, அந்த ஆவியை வைத்து பணம் சம்பாதித்து கொண்டிருந்த மக்களுக்கு பயங்கர கோபம் போயிருந்துச்சு. இந்த ஆவி போனதுக்கு அப்புறம் இப்ப எப்படி பைசா சம்பாதிக்கிறது? ஸோ அவனை பிடிச்சி ஜெயில போடுறாங்க. இந்த காரியம் நம்மளுக்கு தெரியும். அப்படி ஜெயில போட்டிருக்கும் போது அவங்க 2 கால்களும் கட்டப்பட்டு ஆண்டவர் அவங்க துதிச்சுட்டே இருக்காங்க, பிரைஸ் பண்ணிட்டே இருக்காங்க. பவுலும் சீலாவும் ஆண்டவரை பிரைஸ் பண்ணிட்டே இருக்காங்க. அதை கைதிகள் பாக்குறாங்க.
அந்த சிறைச்சாலைக்காரன் பாக்குறான். அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது, நடந்துட்டே இருக்கும்போது நடுராத்திரி திடீர்னு வந்து ஆட ஆரம்பிக்குது. அந்த ஜெயில் வந்து ஆட ஆரம்பிக்குது. எல்லா கட்டுகளும் வந்து ரிலீஸ் ஆகுது. திடீர்னு ஜெயிலர் வந்து முழிச்சு பாக்குறான். எல்லாம் கட்டுகள்லாம், அந்த ஜெயிலுடைய அந்த கம்பி எல்லாம், அவனுடைய கட்டுகள்லாம் அந்த உடனே பயந்துடுறான். பயந்துட்டு தன்னை தானே குத்திக்கிறதுக்கா போறான். ஏன் அப்படி குத்திக்கிறதுக்கா போறான்னா, ஆஹ் அவன் யார் ஜெயிலரா இருக்கானோ, அதாவது யார் அவனுடைய கீழே இருக்கிறாங்களோ, அவங்க யாராவது தப்பிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு பதிலே இவன் அந்த தண்டனை அனுபவிக்கணும். இவங்களை கொன்றுவாங்க, அல்லது இவன் வந்து அந்த ஜெயிலுடைய தண்டனை அனுபவிக்கணும். இதுக்கு பயந்துட்டு தான் அவன் என்ன பண்றான்னா, குத்திக்க பாக்குறான். குத்திக்க பார்க்கும்போது பவுல் வந்து உரத்த சத்தமா கூப்பிடுறான், நீ வந்து உனக்கு ஒன்னும் கேடு ஒன்னும் நீ செஞ்சுக்காத, உனக்கு நீ ஒன்னும் இது பண்ணிக்காத அப்படின்னு சொல்றான். உடனே வந்து ஒரு காரியம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அவன் என்ன கேட்டிருக்கணும்னா, நீங்க ஏன் போகாம இருந்தீங்க? நீங்க பாடும்போது எப்படி இந்த கதவுலாம் அசைஞ்சுது அப்படிதானே கேட்டிருக்கணும். நீங்க பாடும்போது ஏதோ ஒரு வல்லமை இருந்தது, நீங்க அசைஞ்சது அப்படி கேட்டிருக்கணும். அல்லது உங்களுக்கு இப்போ ஒரு நல்ல ஒரு சான்ஸ், நல்ல ஒரு வாய்ப்பு, நீங்க வந்து எஸ்கேப் ஆயிருக்கலாமே அப்படிதானே கேட்டிருக்கணும். ஆனா அந்த ஜெயிலர், அந்த சிறைச்சாலைக்காரன் கேட்ட ஒரு கேள்விதான் இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். அவன் கேட்கிறான், 29வது அப்போஸ்தலர் 16 29 30 31 எப்படி எழுதப்பட்டிருக்கு. அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கு சீலாவுக்கு முன்பாக விழுந்து, இந்த பயம், நடுநடுங்கி பயந்துட்டு வரான். இந்த பயம் வந்து நல்ல பயம். இந்த பயம் கண்டிப்பா இருக்கணும். அப்படி வரும்போது அவன் என்ன சொல்றான்னா, அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவமாரே ரட்சிக்கப்படுகிறதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பவுலும் சீலாவும் என்ன குறித்து பாடினாங்க தெரியல, ஒருவேளை ரட்சிப்பை குறித்து பாடினாங்களா, இல்ல என்ன பாடினாங்க தெரியல. அந்த அந்த இது அவனுடைய மனதை வந்து அப்படியே தொட்டுட்டே இருக்குது, ஒரு அசைச்சுட்டே இருக்குது. அப்படி அசைச்சுட்டே இருக்கும்போது இந்த இந்த ஒரு இன்சிடென்ட் நடக்குது. அவங்க பாடிட்டே இருக்கும்போது சிறைச்சாலை கதவு அசையும் போது அவனுக்கு புரிஞ்சிருச்சு, இந்த மக்கள் வந்து ஒரு சாதாரணமான மக்கள் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு நடுநடுங்கி வரானா. நடுநடுங்கி வந்துட்டு அவனுடைய பாதத்துல விழுந்து அவன் சொல்றான், ஆண்டவமாரே ரட்சிக்கப்படுகிறதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி. சூப்பரான பயம், ஒரு சரியான ஒரு பயம், ஒரு சரியான ஒரு மனுஷனுக்கு இருக்க வேண்டிய ஒரு பயம். ரொம்ப அழகா சொல்றான், ரட்சிக்கப்படுகிறதுக்கு நான் என்ன பண்ணணும்ப்பா, ரட்சிக்கப்படுறதுக்கு நான் என்ன பண்ணணும். அப்போ உடனே அவர் என்ன சொல்றாப்புல பாருங்களேன். பவுல் என்ன சொல்றாப்புலன்னா, 31வது வசனத்துல, அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு குடும்ப ஆசீர்வாதத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம், குடும்ப மிஷனரி கூடுகைக்கு நம்ம வந்திருக்கிறோம். ஆண்டவர் சொல்ற ஒரே ஒரு காரியம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்ததுன்னா இன்னைக்கு நம்ம மாத்திரமல்ல, நம்மளுடைய வீட்டார் ரட்சிக்கப்படுவாங்க. அந்த பயத்தோட வந்து அந்த ஜெயிலர் வந்து கேட்கும்போது அவன் சொல்றாரு, பயத்தோடு வரான், நடுங்கி வரான், அந்த பவுலுக்கும் சீலாவுக்கு முன்பாக வரான். இப்போ பவுலும் சீலாவும் ரொம்ப தைரியமா சொல்றாங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி. நல்ல ஒரு பயம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்ததுனாலதான் அவனுக்குள்ள ஒரு அசை உண்டாயிடுச்சு. அந்த வசை உண்டானவன் என்ன கேட்கிறான்னா, பணம் வேணும்னு சொல்லி கேட்கல, மற்ற காரியங்களை குறித்து கேட்கல. அவன் கேட்கிற ஒரு காரம், ஆண்டவரே ரட்சிக்கப்படுகிறதுக்கு நான் என்ன செய்வேன். இன்னைக்கு இன்னைக்கு நம்ம அநேகருக்காக நம்ம ஜெபிக்கிறோம், அநேகருக்காக நம்ம இது பண்றோம், நம்ம குடும்பத்துல ஒரு ஒரு மாற்றம் இல்லாத ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இன்னைக்கு கர்த்தர் நம்மளோடு கூட இடைப்படுகிறார். நீ ரட்சிக்கப்படணும், கர்த்தருக்கு எதிர்பார்க்கிற அந்த ஒரு ரட்சிப்புக்குள்ள நம்ம வரணும். அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்மளுக்குள்ள வரணும். பாவத்தை வெறுக்கிறதான அந்த ஒரு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்மளுக்குள்ள வரணும். பாவத்தை வெறுத்து நீதி செய்கிறதான அந்த ஒரு பயம், ஒரு ஒரு நல்ல பயம், ஒரு பாசிட்டிவான ஒரு பயம், அது ஒரு ஆரோக்கியமான பயம். அந்த பயத்தை நாம பெற்றுக்கொள்ளும் போது ஆண்டவர் சொல்றாரு, நீ மாத்திரம் இல்லப்பா, உங்க வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்பதாக கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பயப்படாதுன்னு சொன்ன ஆண்டவர் தான்,
ஆனா இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, நீ இந்த பயம் வந்து நல்லது. மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். ஆனா கர்த்தருக்கு பயப்படுகிற பயமோ, அது வந்து ஒரு ஆரோக்கியமான பயம். நம்மள உயர்ந்த இடத்துல வைக்கக்கூடியதா இருக்கு. சூழ்நிலைகளை பார்த்து பயப்படுகிற அந்த ஒரு பயத்தை போல அல்ல, ஒரு இருட்டை பார்த்து பயப்படுகிறதான அந்த ஒரு பயத்தை போல அல்ல, நம்மளுடைய எதிர்காலத்தை பார்த்து பயப்படுகிற பயத்தை போல அல்ல. இந்த ஒரு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்மளுக்கு அது நம்மளுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியதா இருக்குது. நித்திய ஜீவனுக்கு நேராக வழி நடத்தக்கூடியதா இருக்குது. நித்திய ஜீவனுக்கு நேராக வழி நடத்துகிறது மாத்திரமல்ல, நம்மளுடைய குடும்பத்தையும் ஆதாயப்படுத்துகிற ஒரு நல்ல பயமா இருக்கிறது. கர்த்ததாமே இந்த ஒரு நல்ல பயத்தை இன்னைக்கு நம்மளுக்கும் நம்மளுடைய அந்த காரியத்துக்கும் கர்த்தர் நம்ம தருவாராக. அதன் மூலமாக கர்த்தர் இந்த குடும்பத்திற்கு வைத்திருக்கிறதான அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில் கட்டளையிடுவாராக. இப்படி அந்த ஜெயிலர் அந்த ராத்திரியே அவன் போய் அந்த பவுலுக்கு சீலாக்கு காயங்களை கட்டுக்கிறான். அன்னைக்கு ராத்திரியே போய் பேப்டிசம் எடுக்கிறாங்க. இப்பேற்பட்ட ஒரு காரியம் இப்பேற்பட்ட ஒரு பெரிய ஒரு காரியம் நடக்குது. அதுக்கு ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு காரியம், அந்த ஜெயிலருக்குள்ள கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வந்தது நிமித்தமாக அவனுடைய வாழ்க்கை மாற்றப்படுது. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையும் மாற்றப்பட வேண்டும் என்றால், நம்ம குடும்ப வாழ்க்கையும் மாற்றப்பட வேண்டும் என்றால், நம்ம குடும்பமும் ஆசீர்வாதிக்கப்பட வேண்டும் என்றால், இந்த ஒரு கர்த்தருடைய பயம் நம்மளுடைய வாழ்க்கையில் இருப்பதாக கர்த்ததாமே இந்த வார்த்தையை நம்மளுக்கு ஆசீர்வதிப்பாராக. அப்படியே நம்ம சின்ன ஜெபித்து நான் முடிக்க விரும்புகிறேன். நம்ம எல்லாம் நம்மள இருந்த இடத்துல கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். தகப்பனே, அப்பா நான் நன்றி செலுத்துகிறேன். நீ கொடுத்த இந்த நல்ல ஆண்டவர் இரு வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன்ப்பா. ஆண்டவரே சுவாமி, 2 விதமான பயத்தை குறித்து நாங்க பார்த்தோம்ப்பா. அப்பா ஆண்டவரே, மனுஷனுக்கு பயப்படுகிற பயம், இன்னொரு வந்து ஆண்டவரே சூழ்நிலைகளை பார்த்து பயப்படுகிற பயம். எல்லாவற்றுக்கும் விட ஒரு முக்கியமான ஒரு பயத்தை குறித்து நாங்க பார்த்தோம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அப்பா ஆண்டவரே நீங்க தந்து எங்களை நீங்க ஆசீர்வதிங்க. அப்பா ஆண்டவர் நீங்க சொல்லுகிற போல ஆண்டவரே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஆண்டவர் இருக்கும்போது ஆண்டவரே நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் சொல்லியிருக்கீங்களே, அந்த பயத்தை கர்த்தர் நீர் எங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் இந்த இரவேளையில எங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் நீர் கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறேன். இன்றைக்கு உடைய வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற மக்கள் ஆண்டவரே யாராவது பயத்தோடு இருந்தார்கள்டா, எதிர்காலத்தை குறித்து அல்லது ஆண்டவரே மரண பயத்தினால தன்னுடைய குடும்பத்தை குறித்து ஆண்டவரே எசேக்கியாவை போல இந்த ராஜாவை போல பயத்தோடு இருந்தார்கள் என்றால் கர்த்ததாமே எல்லா பயத்தையும் ஆண்டவரே நீர் எடுத்து போட்டு ஆண்டவரே நீர் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஒரு புது நம்பிக்கையும் புது உற்சாகத்தையும் கர்த்தர் கட்டளையிடுவீராக. ஆண்டவரே ஏசாயா 43வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனத்துல பார்க்கிறது போல அப்பா ஆண்டவரே நீ பயப்படாதேன்னு சொல்றீங்களே, 40வது அதிகாரத்துல நீ சொல்றீங்களே, யாக்கோபேன்னு சிறு பூஜ்ஜியே நீ பயப்படாத நான் கூட இருக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்களே ராஜா. அப்பா நீங்க எங்களோடு கூட இருங்க, நீங்க எங்களுக்கு சகாயம் பண்ணுங்க, நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே சுவாமி நீங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, எல்லா தீங்குக்கும் விலைக்கு எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய ரத்த கோட்டை ஆண்டவரை எங்களை மூடி மறைக்கும்படியா ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். தம்பி ஆரோனுக்கு மீண்டுமா நான் நன்றி சொல்றேன். தேங்க்யூ தம்பி ஆரோன், தேங்க்யூ சோ மச். அனைத்து தேவ பிள்ளைகளுக்கும் நன்றி சொல்றேன். தேங்க்யூ பிரதர்ஸ், தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ.